Govinda, 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 Govinda. Krishna. Hare Krishna. இப்பொழுது நம் அனைவரும் சேர்ந்து ஸ்ரீராமராமி நாமத்தை जय श्री राम. हरे कृष्णा. अस्मत् गुरुभ्यो नमः. प्रार्थना मंदिर अडियार अனைவருக்கும் நமஸ்காரம். हरे कृष्णा अडियाர்களே,
2 நாள் முன்னே எல்லோரும் வைகுண்ட ஏகாதசி ஒரு 3 நாள் ஜனவரி டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசி எல்லோரும் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்திருப்போம். கரெக்டா? வைகுண்ட ஏகாதசி என்றால் நம் இந்து மதத்தில் எதற்காக இந்த வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது? பொதுவாக நாம் எல்லாம் சொல்லுவோம், வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு நாம பெருமாளை தரிசிச்சோம் பண்ணிட்டோம்னா செஞ்ச பாவம் எல்லாம் போயிடும், நேரடியா மோட்சம் தான். கரெக்ட் தானே? நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க. கரெக்டா? அப்ப 11 மாசம் கொல்ல திருட்டு எல்லாம் பண்ணிட்டு வைகுண்ட ஏகாதசி பெருமாள் போயிட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவோம்ல. சூப்பர். ரொம்ப கொல்ல செய்யறவங்க கண்டிப்பாக வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் வாசலை மிதிக்க முடியாது. அதுபோல தெரிஞ்சுங்க. தமிழ் மாதங்களில் மார்கழி மாதம் சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் என்பது வளர்பிறை ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி என்று கொண்டாடுகிறோம். அமாவாசை பௌர்ணமி அதற்கப்புறம் நமக்கு 15 நாட்கள் கணக்கு இருக்கு. இதில் மாதம் 2 முறை ஏகாதசி வரும். ஏகாதசி வைணவத்தில் பெருமாளுக்கு மிக உகந்த நாள். ஏகாதசி முடிஞ்ச உடனே அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது பிரதோஷம் வரும். அது கரெக்டா அந்த நிலையில தான் வரும். ஏகாதசி என்பது எப்படி என்றால், நமக்கு அந்த நாட்களில் நாம் விரதம் இருந்து கொண்டு சில நன்மைகள் செய்து கொண்டு இருந்தால் நம் வாழ்க்கையில் மறுபடியும் தப்பு செய்வதற்கும் தவறு செய்வதற்கும் ஒரு சூழ்நிலை அதிகமாக ஏற்படாமல் அந்த நாள் நமக்கு ஒரு சூழல் ஏற்படுத்தி தரும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு நிறைய பேர் உணவு அருந்த மாட்டாங்க, கோதுமை உணவா எடுத்துட்டு வருவாங்க, பழ வகைகள் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம வியாபாரம் பண்ணி ஏற்றத்தாழ்வு ஏதாவது பார்த்து கொண்டு நிறைய உணவு சாப்பிடுறது, ஒரு பழமோ ஒரு கஞ்சியோ எதாவது குடிக்கிறோம்னா கவனம் வீட்டில் உட்காந்து, அப்போ நமக்கு ஒரு நியூட்ரலான ஒரு சூழல் நமக்கு ஏற்படுத்தி கொள்வோம். அந்த சூழலை நம்ம இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நேரம் நமக்கு ஒரு தப்பு செய்யணும் என்ற எண்ணம் அந்த ஒரு நாள் வராது. சாயங்காலத்துக்குள்ள இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு அடுத்த ஏதாவது வேலை அவங்க செஞ்சுதான் ஆகணும். இது போன்ற நாட்களில் இந்த மார்கழி மாத வளர்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று சொல்கிறோம். தமிழ்நாட்டில் ஆந்திரால வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுறோம். வட இந்தியாவில் வைகுண்ட ஏகாதசி இல்லையே. வைகுண்ட ஏகாதசிக்கு பரவபத வாசல் ஏறுறது கொள்றது இல்லையே. கேரளால இல்லையே. அப்ப அன்னைக்கு அந்த ஊர்ல இருந்த மோட்சம் கிடையாதா? இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இங்க ஏறத மோட்சமா? அப்படி இல்லை. அந்த ஏகாதசிக்கு நம்மளுடைய வட இந்தியாவை தவிர மோட்ச ஏகாதசி என்ற பெயர். எல்லா ஏகாதசிகளும் சார்ந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். பெருமாள் ஒரு காலகட்டத்தில் சயனத்திற்கு செல்வார் என்று சொல்லியிருந்தேன். ஞாபகம் எப்போ? அதுக்கப்புறம் தான் அத மற்ற சக்திகளுக்கெல்லாம் சக்தி ஏற்படுகிறது. அவங்களுக்கு ஒரு பூஜைகள் நாம் செய்து கொண்டே வருவோம். வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் உத்தராயணம் ஆரம்பிக்குது. பெருமாள் கண் விழித்துக் கொள்வார். அதனாலதான் எல்லா பெருமாள் கோயில்களிலும் வடக்கு பக்கமாக இருக்கும் வாசல் பரமபத வாசல் என்று திறப்பார்கள். அவர் சயனத்திலிருந்து கண் விழிக்கும் போது நாம் பார்க்கும்
இடம் நம் அடியார்களாக இருக்க வேண்டும் என்பதால் தான் அந்த வழியாக வைகுண்ட ஏகாதசி என்று. அப்போ பெருமானுடைய பார்வை வரும் பொழுது கண்டிப்பாக நாம் செய்த பாவங்களை அறுத்தறியக்கூடிய தன்மை அவருக்கு இருப்பதால் அன்று போனால் சேவித்தாலும் கொண்டாலும் மோட்சம் உண்டாகும் என்பது ஐதீகம். அதுக்கு முன்ன நீங்க பாத்தீங்கன்னா பரமபதம் கேம் ஆடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வைகுண்ட ஏகாதசி ராம் தங்கி ராம் ஒழிச்சு தூங்கக்கூடாது என்று சொல்லுவாங்க. அது எதற்கென்றால் பெருமாள் அவருடைய நித்திரையிலிருந்து எப்ப எழுந்திருக்கிறாரோ அந்த நேரம் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதால் தான் நாம் தூங்கக்கூடாது, நீங்க ஆக்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும். அது நம்மளுடைய பசங்கள் எல்லாம் வந்து ஸ்னேக்கர் லேடர் கேம், அதுதான் பரமபதம் ஆட்டம் சொல்லுவாங்க. ஏணி, பாம்பு, இதெல்லாம். ஏணி என்பது நம் வாழ்க்கையில் இருக்கும் நன்மைகள், தர்மங்கள், நற்குணங்கள், நாம் செய்யும் நல்ல உறவுகள், இது எல்லாம் தான் ஏணிகள். செய்யும் பாவங்கள், துரோகங்கள், தீய எண்ணங்கள், இதெல்லாம் பாவங்கள். எது ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் அடிபட்டு அடிபட்டு ஒரு கடைசியில வந்து சேருவதுதான் பரமபத வாசல், அதுதான் பரமபத ஆட்டம். இத அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே விளையாடுவாங்க கொள்ளும் பொழுது. அந்த காலத்துல அது வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் உணர்த்துவதற்கு இருந்தது. இன்னைக்கு எல்லாருமே குரூப் சேர்ந்து மொபைல் அந்த கேம் ஆடிட்டு போயிடுறாங்க. 5 வீட்டுல உட்காந்து அந்த கேம் ஆடிட்டு போயிடுறாங்க. இந்த காலத்திற்கு அது பொருந்துமானா அதெல்லாம் பெருசா நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இந்த காலத்துல கிடையாது. ஆனா இருந்தாலும் நம்முடைய கலாச்சாரம், நம்மளுடைய விஷயங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா சயனத்தில் இருக்கும் பொழுது துரியோதனனும் அர்ஜுனனும் அவரை பார்க்க வரும் பொழுது அவருடைய பாதங்களுக்கு கீழ் அர்ஜுனன் அமர்ந்து கொள்வார், தலைமாட்டில் போய் துரியோதனன் உட்கார்ந்து கொள்வார். அர்ஜுனனும் சரி துரியோதனும் சரி, நம் சரீரத்தில் இருக்கும் குணங்கள் தான் அவை அனைத்தும். தலைநம் ஏறி விட்டால் எல்லாம் தெரியும், ஆன்மீகத்தில் எல்லாம் தெரியும், யார் பேசினாலும் அலட்சியமாக சிரித்துக் கொள்வது, இவனுக்கு எல்லாம் தெரியும் சொல்லி உட்கார்வது. நம்மை அறியாமல் எவ்வளவுமான தலைப்பாசம் போய் உட்கார்ந்து கொள்வோம். எவ்வளவு தெரிந்தாலும் இருந்தாலும் அடியவனுக்கு அடியனாக காசத்தன்மையாக இருக்கும் போது பாதங்கள் கீழ் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது முதலில் அவர் கண்விழித்து பார்க்கும்போது அடியார்களை தான் கண்விழித்து பார்ப்பார். அப்போ யாராவது நம்ம எழுந்திருக்கும் போது எழுந்திரிச்சோடு நம்ம என்ன பண்ணுவோம், என்ன வேணும்னு தான் கேட்போம். கரெக்டு தானே? திடீர்னு பதம் கேட்போம். இப்பெல்லாம் நம்ம வந்து எழுந்திருக்கும் போது நமக்கு ஒரு வெல்கம் நோட்டா நம்ம அம்மா திட்டி தான் நம்ம எழுந்திருக்கிறோம். அது வேற விஷயம். 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசிதான் நீ எல்லாம் சீக்கிரம் எழுதி திட்டு வாங்கி நம்ம எழுந்திருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து எடுத்த உடனே எழுந்திருக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரிதான் அவரோட நித்திரையிலிருந்து மாறும் நேரம் அவர் முதலில் நம்மளிடம் கேட்பது. அப்போ அந்த ஒரு பார்வை எப்பெருமானின் அந்த ஒரு ஸ்பரிசம் நமக்கு ஏற்படும் பொழுது நமக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். அதை வரவேற்பதற்காக தான் கோவில்களில் அந்த ஒரு அலங்காரம் செய்து நல்லா பாத்தீங்கன்னா அந்த பரமபத வாசல் நீங்க தாண்டி வரும்போது பாத்தீங்கன்னா சயன கோலத்தில் இருக்க பெருமாள் தான் எதிர்த்து இருப்பார். பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் கரெக்டா சேவிச்சீங்கன்னா தெரியும்னு அந்த போட்டோ வச்சிருப்பாங்க. அவர் பார்க்கடல் சயனித்து கொண்டிருக்கும் கோலத்தில் தான் எப்பொழுதும் பரமபத வாசல் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சேவிக்க வேண்டிய ஒரு கோலம். அவர் அந்த நித்திரையிலிருந்து எழுந்திருக்கும் நேரம் அதை தான் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவார்கள். இதை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும் என்றால் நம் பிரார்த்தனா மந்தலில் அடியார்களை கூட ஜெபமாலை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்குள் நான் சொல்லியிருக்கேன்ல, நம்ம ஜெபிக்க 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 ஒரு நேரமாக நமக்கு ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். எந்த ஒரு பேட்டரி நம்ம மொபைல் போன்ல கூட அந்த பேட்டரி சார்ஜர் வச்சாலும் கொண்டாலும் அந்த சிம் கார்டை போட்டு அந்த சிம் கார்டை ரீச் பண்ணாதான் அந்த பேட்டரி அதோடைய வேலையை செய்ய ஆரம்பிக்க முடியும். பேட்டரி ஃபுல்லா இருக்கு, பேட்டரி ஃபுல்லா பேலன்ஸ் இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு தேவையான வேலை செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய சிம் கார்டு எந்த நெட்வொர்க்ல இருக்கோ நெட்வொர்க்கு உண்டான கணக்கு வழக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த கணக்கு வழக்கை ஆக்டிவேட் செய்வதுதான் இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி நாள் என்றும் ஜபிக்கு உங்களுக்கு
அந்த நாள் அந்த பூஜை செய்யும் பொழுது நமக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கும். இது கோவில்ல தான் போய்தான் பரமபாத வாசல் ஏறிதான் செய்யணும்னு கிடையாது. புரியுதுங்களா? கிருஷ்ண பரமாத்மா சொல்வது ஒரே விஷயம். வைகுண்ட ஏகாதசி அன்று ஒரு வேளையாவது நம்ம ஏதாவது நம்மளை ஒரு கட்டுப்பாடு இஷ்டத்துக்கு சாப்பிட்டு கொண்டு இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வேளையாவது ஒரு கட்டுப்பாடோடு இருந்து விட்டு சாயங்கால வேளையில் பெருமாளை பார்த்து அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் போற்றி என்று நீங்கள் சேவித்தாலே அவ்வளவு கோயில் அவ்வளவு கூட்டத்துல உள்ள போய் நின்று அடிச்சு முடிச்சு அதை பரமபாத வாசல் தாண்டிக்க பாருங்க. அந்த பலன் நமக்கு நம் வீட்டிலே உண்டு. இதெல்லாம் ரகசியங்கள், சூட்சுமமான விஷயங்கள். இது அதாவது நம்ம போறோம், கோவிலுக்கு போறோம், யாரையாவது நிம்மதியா சேவிக்க முடியுதா? இந்த பரமபத வாசல் அன்னைக்கு கூட்டத்தில் நிற்கும் போது கொல்லும் பொழுது சரி, சண்டை தான், பிரச்சனை தான், எவ்வளவோ விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்து அது உள்ள பார்த்துட்டு வரோம். ஏதோ ஒரு சாங்கியத்துக்கு செஞ்சோம் கொண்டோம். இந்த சாங்கியத்துக்கு செஞ்சோம், சும்மா சம்பிரதாயத்துக்கு செஞ்சோம் ஒரு விஷயத்த வளர்த்துவதும் ஊக்குவிப்பதும் பிரார்த்தனா மந்திர நோக்கம் அல்ல. இங்க நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய உள்ள அர்த்தங்கள், எதற்காக நீங்கள் பூஜை செய்கிறீர்கள், என்ன விஷயம், பூஜை செஞ்சா என்ன பலன், பூஜை என்பது என்ன, கற்பூராரத்தி காமிச்சோம், பூ அலங்காரம் வச்சோம், அபிஷேகம் செஞ்சோம், நெய்வேத்தியம் செஞ்சோம், கலகோரா நெய்வேத்தியம் செஞ்சு வச்சோம், அது கிடையாது. நம் சரீரத்தில் இருக்கும் இந்த ஆத்மா எம்பெருமான பரமாத்மாவோட எப்படி இணைத்துக் கொள்வது? நான் சொல்லியிருக்கேங்க ஒரு முறை கதை பேசும்போது, பிரசாதம் எல்லாம் வைக்கிறோம், பெருமாளா சாப்பிடாது வச்சு எல்லாம் ஆசைகளை காட்சி எடுத்தோம், நாம தான் சாப்பிடுறோம். அப்போ அது என்ன அர்த்தம் இருக்கு? ஆகம விதி பிரகாரம் விஷயங்கள் வேணும். அந்த சிலை உருவத்திற்கு உண்டான உயிரோட்டத்திற்கு ஆகம விதிகள் செய்வது, அது அந்த ஒரு வகையாற்பட்டவர்கள் செய்யும் பொழுது அந்த விஷயங்கள் வேறு. எல்லாருமே அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா எப்படி முடியுமா? டிரைவிங் தெரியும் சொல்லிட்டு எல்லாருமே எம்எஸ்சி பஸ் எடுத்து ஓட்ட முடியுமா? முடியாது. அதற்கு உண்டான ஒரு கிளாசிபிகேஷன் இருந்தால் மட்டும்தான், அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த வாகனத்தை ஓட்ட முடியும். அதுபோல் ஆகம விதிகளை கடைபிடிப்பது வேறு. நான் அகம் பிரம்மாஸ்மி, நானே உள் என்று சொல்லும் பொழுது நம்மை நாம் பதப்படுத்திக் கொண்டு நம்மை உயர்த்திக் கொள்வதற்கு தான் நம் பிரார்த்தனா முக்கியமான நோக்கம். அப்பொழுது உங்களுக்கும் அந்த எம்பெருமானுக்கும் ஒரு நேரடி உறவு ஏற்படும் பொழுது இந்த உலகியல் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள், பிரச்சனைகள், இது எல்லாம் துளை தெரிந்தால் மட்டுமே அடுத்த நிலைக்கு நீங்கள் போக முடியும். அதற்கு என்ன பரிகாரங்கள், என்ன பிரார்த்தனைகள், அதை செய்து கொண்டு உங்களை நீங்கள் எப்படி வளர்த்துக் கொள்வது என்பதற்கு தான் பிரார்த்தனா மந்திரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே கோவிந்த நாம சொல்லி பூஜை பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டு தேவையில்லாத வேலைகளும் பிரயோஜனம் இல்லாத வேலைகளை செய்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் இருக்காது. நல்லவங்க மட்டும்தான் வரணும்னா அது கோவிலும் கிடையாது. எல்லா தவறும் செஞ்சு உலகத்துல எல்லா கெட்டதும் செய்யும் பொழுதுதான் நமக்கு நல்லது அருமலா தெரியும். நம்ம மகாத்மா காந்திகிட்ட ஒரு முறை ஒரு அம்மா ஒரு குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டு, ஐயா சக்கரை பயங்கரமா சாப்பிடுறான் என் பையன், நீ கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாராம், சரிம்மா ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க. உடனே அவங்க ஒரு சந்தோஷமா போயிடுவாங்க. பாரு 3 நாள் கழிச்சு அவர் என்ன பண்ண போறாரு கூப்பிட்டு போயிடுவாங்க. 3 நாள் கழிச்சு அழைச்சிட்டு பார்த்து சொன்னாராம், இனிமேல் சக்கரை சாப்பிடக்கூடாதுன்னா சரிம்மா போக மாட்டுவாங்க, மோசமா போயிடுவாங்க. இது நீங்க அன்னைக்கே சொல்லி அனுப்பியிருக்கலாமே, இது வேற நீங்க சொல்றது. முதல்ல நான் கடைபிடிக்கிறோமா அது செய்யாத வேலையே, அந்த அலுவலை எனக்கு இருக்கணும். சக்கரை திங்காத சொன்னா அடுத்தது 3 நாள் பால் சக்கரை இல்லாம சாப்பிடணும். அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியணும். அப்பொழுதுதான் நான் அதை சொல்ல முடியும். சில நிறைய விஷயங்கள் நான் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது சில டாபிக்களை நான் தொட மாட்டேன். அப்பா எல்லா விஷயமும் தொடுவாரு குருநாதர், நான் எல்லா விஷயமும் தொடர்றது. ஏன்னா அதையெல்லாம் நான் இன்னும் பக்குவப்படவில்லை, அதையெல்லாம் நான் பூர்த்தி ஆக்கவில்லை. அதனால்
ஆன்மீகத்தில் சில விஷயங்கள் குருநாதர் மூலமாக தந்தை மூலமாக நமக்கு வந்து ஞானம் அங்கிருந்து நேரடியாக இறங்குவதற்குள்ளும் அடியாளர்களுக்கு சொல்லுவே தவிர என்னுடைய நோக்கமும் வளர்ச்சியும் பிரார்த்தனாமங்களை வளர்க்க வேண்டும் என்றுதான் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக ரொம்ப நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றது இல்லை. கொஞ்ச காலங்களில் அதுவும் மாறிவிடும். ஆக இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இந்து மதத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். இந்த நாளன்று இதை மோட்ச ஏகாதசி என்றும் சொல்லுவார்கள். இந்த ஏகாதசி ஏன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் வரும் பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியணும் வைகுண்ட ஏகாதசி என்றால் என்ன, அதனால் நமக்கு என்ன பலன் உங்களுக்கு தெரியணும். உணர்ந்துட்டீங்க வைக்கல, நமக்கு நம்மளை விட பெஸ்ட் மாஸ்டர் நமக்கு வேற யாரும் இந்த உலகத்துல கிடையாது. ஒரு வேளை 3 வேளை சாப்பிடுறத ஒரு வேளை கொஞ்சம் அடங்கிட்டு அந்த ஒரு ஏக்கம் சாப்பிடவில்லை பசி நமக்கு இருக்கும் பொழுது ஒரு தேடல் இருக்கும். அந்த தேடல் இருக்கும் பொழுது நாம் இறைவனை யோசித்துக் கொண்டிருந்து உன்னை நான் பார்க்க வேண்டும், உன்னை சேவிக்க வேண்டும், இன்று மாலை நான் என் வேலை முடித்த பிறகு வந்து உங்களை நான் தரிசிக்க வேண்டும் சொல்லி பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல வந்து ஸ்ரீரங்கநாதரும் சேனகுளத்தில் இருக்கும் வரும்போதைய சக்தி விஷ்ணு அந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கும் ஒரு உருவப்படுத்தி அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் போற்றி செல்வங்கள் சென்றார்கள் போற்றி என்ற ஆசுரத்தை முழுசா சொல்லிட்டு 33 கோவிந்தா சொல்லிட்டு முடிந்தால் குடும்பமாக இருந்தோம் என்றால் எல்லோரும் கை கொடுத்து கொண்டு கோவிந்தா சொல்லிட்டு என்னன்னு கேட்கும்போது ஒரே வார்த்தை தான், அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளும் இனி நான் செய்ய போகிற தவறுகளும் எல்லாம் ஒருவரை கட்டாயத்தின் பேரில் செய்ததாகும். என்னை மன்னித்து அது புரிவாயாக பெருமானே. இனியும் இந்த தவறுகள் செய்யாமல் இருக்கவும் என் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவதற்கும் நீ மட்டும்தான் அருள முடியும் என்று ஒரு பிரார்த்தனை வைத்து 3 நமஸ்காரம் பண்ணிட்டாலே நமக்கு போதுமானது. அதனால அடுத்த வைகுண்ட ஏகாதசி ஒரு என்ன செய்வீங்க, என்ன செய்வீங்க, குடும்பமா நீங்க உட்காரணும், சாயங்காலமா இருந்து பெருமாளை பார்த்தும் கிருஷ்ணரை பார்த்தும் நம்ம வந்து எப்படி யோசிக்கிறோமோ அதுதான் யோசிச்சு அன்றைய உலகம் சேவிச்சுட்டு ஆசிரியத்தை சேவிச்சுட்டு யாரெல்லாம் இருக்கீங்களோ முடிந்த வரைக்கும் சேர்த்து ஒரு 33 கோவிந்தா சொல்லிட்டு 3 நமஸ்காரங்கள் செய்யணும். புரியுதுங்களா? கோவிலுக்கு போக முடியும், அன்னைக்கு போய் பெருமாளை சேவிக்க முடியும் என்றால் ரைட், அது தப்பு இல்லை. முடியல, ரொம்ப கூட்டமா இருக்கு, நெரிசலா இருக்கு, அடிச்சு குடிச்சு போகணுன்ற அவசியம் இல்லை. போனாலும் நமக்கு எதற்காக போனோம்னு புரியாம போயிட்டு வந்ததுக்கு பிரயோஜனமே கிடையாது. பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போனோம், பத்திரிகை வச்ச மொய் வச்ச எல்லாம் கரெக்ட், ஆனா அந்த பிரியாணியை ருசிச்சு சாப்பிடணும், கரெக்ட் தானே? அது இல்லைன்னா கல்யாணத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? அந்த பிரியாணி பத்தி 4 வார்த்தை பேசலன்னா கல்யாணத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஏதோ போனோம் மொய் வச்சோம், வேற ஏதாவது கல்யாணம் நம்ம ரொம்ப செய்வோம், டைம் இல்லைங்க அடுத்த கல்யாணத்துக்கு போனோம் வச்சுட்டு வந்துருவோம். பாய் வீட்டுக்கு போயிட்டு யாராவது வந்துடுவீங்களா அந்த மாதிரி? சொல்லுங்க, அதெல்லாம் முடியவே முடியாது. எவ்வளவு சாப்பிட்டுதான் வரணும், அதுக்கப்புறம் பொய் கூட அப்புறம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நமக்குள் ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். நம் பக்தியில் சில விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டும். இதை சாராம்சமாக கொண்டு ஏகாதசி பொதுவாகவே பெருமாள் வந்து ஒரு அளவு எக்ஸ்ட்ராவா வந்து அவருடைய பாசமும் புரிதலும் ஜாஸ்தியாக இருக்கும் ஏகாதசி நாள். பிரதோஷம் கண்டால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பிரதோஷத்தில் பெருமாள் வந்து சிவபெருமானுடைய சூட்சமும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போன்றுதான் ஏகாதசி நாள் அன்று காலையில நிறைய வேலை, நீ கைகறி செஞ்சாடியா எல்லாருக்கும் தெரியும். என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு கூட தெரியாம முடிச்சுக்கிட்டே இருந்த இவ்வளவு நேரம் இருக்கும்போது ஏகாதசி பத்தி ஒரு நாள் கேட்கும்போது கொள்ளும்போது பெருமாள் சொன்ன விஷயங்கள். ஆக இந்த விஷயத்தை அறியாத மனதில் வைத்துக் கொண்டு இனி வரும் காலங்களில் வைகுண்ட ஏகாதசிக்கு நம்மை நாம் முழுமையாக பெருமானோட அர்ப்பணித்துக் கொள்வோம் என்று ஒரு மனதில் ஒரு உறுதியை ஏற்றுக்கொண்டு அடுத்தது பிரார்த்தனா மந்திரில் நாம் அனைவரும் கூட்டு பிரார்த்தனைக்கு செல்வோம்.
ஹரே கிருஷ்ணா அடியார்களே, இந்த கூட்டு பிரார்த்தனை என்பது நாம் அனைவரும் நம்முடைய கஷ்டங்களையும் மனபாரங்களையும் மன ஏக்கங்களையும் வாழ்க்கையில் என்னென்ன சாதிக்க வேண்டும் என்று ஒரு யோசனைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் மனிதர்களிடம் எவ்வளவு சொல்லி ஓஞ்சி போய் அதற்கு ஒரு பலனும் மாற்றமும் இல்லாமல் இருக்கும் பொழுது எப்பெருமானும் கிருஷ்ண பரமாத்மாவோடு நேரடியாக சொல்லுகின்ற ஒரு நேரம். இந்த கூட்டு பிரார்த்தனையின் பொழுது அடியார்கள் அனைவரும் இங்கு இருக்கும் ஒவ்வொரு அடியாரும், இங்கே வந்துள்ள ஒவ்வொரு அடியாரும் எம்பெருமானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்கள், இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் அவரிடம் இருக்க வேண்டும் என்று அவர் நிர்ணயித்ததால் தான் நீங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக இருக்கும் அடியார்கள் நீங்கள் எல்லோருமே வந்து ஒரு விஷயமாக தான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது அமரும் பொழுது உங்களுக்கு ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தியை நெருங்கி ஏற்றுவதும் அதனால் உங்களுடைய பாசிட்டிவிட்டி சார்ஜ் இன்னும் ஜாஸ்தி ஆகும் பொழுது இதை போன்று பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் அடியார்கள் சார்ஜ் ஏறும் பொழுது என்ன ஆகுது? இங்கு ஓவரான மொத்தத்துல ஒரு பெரிய ஒரு சக்தி உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்போ நமக்கு சாப்பாடு நிறைய சாப்பிடணும்னு சொல்லும் போது நம்மளுடைய தட்டு பெரிய தட்டா வச்சு சாப்பாட்டை நம்ம சாப்பிட முடியும் இல்லையா? அந்த மாதிரி பதார்த்தம் நிறைய இருக்கு, சில தட்டுல வாங்கிட்டு என்ன பண்றது? பதார்த்தமும் வேஸ்ட், நமக்கும் வேஸ்ட். பெரிய தட்டா நம்ம எடுத்து வந்து வச்சோம்னா நாம் நம் மனதை மாற்றிக்கொள்கிறோம். இன்று நாம் நிறைய சாப்பிட போறோம், இதெல்லாம் சாப்பிடணும் சொல்லிட்டு நம்ம ஒரு மனசை மாத்திக்கிறோம். அதே போல் இங்கு இத்தனை அடியார்கள் சேர்ந்து உங்களுடைய சக்தி ஏறும் பொழுது பெருமாள் வந்து நானும் பலமாகி இன்னும் என்னுடைய சக்தியை ஏற்ற வேண்டும் என்று அவர் மனதில் வந்து அவரை மாற்றிக் கொள்வார். அப்பொழுது அவருடைய சக்தி ஏற்றிக் கொள்ளும் பொழுது என்ன ஆகிறது என்றால், அந்த பிரார்த்தனை நீங்க செய்ய 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 ஒவ்வொரு முறையும் நீங்க கோவிந்தா சொல்லி கொண்டே வரும்பொழுது அவரை மேம்படுத்த பெருமாளுடைய சக்தியை இன்னும் ரொம்ப அதிகமாக்கி விடுவோம். அந்த அத்தனையாமை சக்தி பெருசா மாறும்போது என்ன ஆயிடுது? நம்முடைய விஷயங்கள் சின்ன விஷயமா மாறிடுது. 10ல் 5 பேருக்கு இப்படியே ஒரு விஷயம் கை போடும், சாத்தியதைகள் ஜாஸ்தி. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லோரும் பிரார்த்தனை செய்தோம், நானும் செய்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன். எல்லா விஷயமும் எனக்கு மட்டும்தான் நடக்கணும்னு நினைச்சுன்னா என்னோட வீடியோ போட்டால் யாரும் இருக்கவே முடியாது. நாம் எல்லோரும் பிரார்த்திக்கும் பொழுது நம்மில் ஒரு அடியாருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டால் கிருஷ்ணா பாக்கியம். எங்கள் அனைவரும் பிரார்த்தனையாக மாற்றி தந்தை, அது எனக்கும் நீ கண்டிப்பாக மாற்றி தரும். ஏனால் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டாய் என்றால் இங்கு வந்தால் மாற்றம் ஏற்படும் நிச்சயம் என்ற விஷயம் தெரிந்துவிட்டது. இன்றைய நாளை எனக்கும் அந்த மாற்றம் உண்டு என்ற நல்ல எண்ணத்தோடு நாம் பிரார்த்திக்க வேண்டும். பிரார்த்தனையின் பொழுது உங்களுடைய எண்ணம், சிரத்தை, கவனம் அனைத்துமே முழுமையாக உங்களுடைய பிரச்சனைகளை எப்பெருமானம் சேர்ப்பதுதான் இருக்க வேண்டும். பக்கத்துல இருந்தவர் என்ன யோசிப்பாரு, நமக்கு இதெல்லாம் செய்ய முடியாது, நம்ம இது தேவையான்னு யோசிச்சீங்கன்னா உங்களுடைய எனர்ஜியை நீங்க வேஸ்ட் பண்ணிக்குவீங்க. வந்துட்டோம், உட்கார்ந்துட்டோம், இந்த 5 நிமிடம் 10 நிமிடம் உங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு நாம் வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டுமோ என்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டு இதை நடத்திய கீழ்களின் வாழ்க்கையாக மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்துடன் கூட்டு பிரார்த்தனை சொன்ன பின்பு இவை அனைத்தும் எம்பெருமான பாதத்தில் சேர்ப்பதற்கு கூட்டு ஜபத்திற்கு செல்வோம் அடியார்களே. ஆக இந்த கூட்டு பிரார்த்தனையின் பொழுது அடியார் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, என்ன கோரிக்கைகள் இருக்கோ, வாழ்க்கையில் என்னென்ன சாதிக்கிறோமோ இவை அனைத்தும் எம்பெருமான் பாதத்தில் சேர்ந்து கிருஷ்ணாதி ஒருவனே தேவன், உன்னை மட்டுமே நம்பி இருப்பேன், என் வாழ்க்கையை நீ மட்டுமே கதி என்று நான் தீர்மானித்து விட்டேன். இனி என் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் நீயே சாட்சி. உன்னை வைத்துக் கொண்டுதான் எல்லா விஷயம் செய்து எனக்கு கிடைக்கும் வெற்றியும் தோல்வியும் பேரும் புகழும் நிகழ்ச்சியும் வஞ்சனைகள் அனைத்தும் உங்களுடைய சமர்ப்பித்து விடுவேன். என்னுடைய முதலாளி தான் அனைத்தும் உங்களுக்கு தந்து விடுவேன். எனக்கு எதெல்லாம் வேண்டுமோ எனக்கு மறுபடியும் நீங்கள் தந்துவிட்டால் உங்களுடைய விஷயங்களை தரும் பொழுது உங்களுடைய ஐஸ்வர்யமும் லட்சுமி கடாட்சமும் என்பதும் பாய்ந்துவிடும். அதை வைத்து விட்டு மறுபடியும் வாழ்க்கையில் நான் இழந்தது எல்லாம் மீட்டெடுப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும். கிருஷ்ணா அர்ப்பணம். ஹரே கிருஷ்ணா அடியார்களே, மனதில் யார் யாருக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கோ
ஒரு கோரிக்கையை நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைக்கும் ஒரே ஒரு கோரிக்கையை நன்றாக அழுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக பெருமான் கிருஷ்ண பரமாத்மா ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். கிருஷ்ணா அர்ப்பணம். அதற்கு மைக்ஸாக பொதுமக்கள் ஹரே கிருஷ்ணா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, இந்த வானத்தையும் இந்த உலகத்தையும் அந்த சராசரங்களையும் எல்லா உயிரினங்களையும் படைத்த எங்கள் ஏக இறைவனே, சர்வ வல்லமை வாய்ந்தவனே, எல்லா சக்திகளுக்கும் மேலான சக்தியே, ஆரம்பமும் அழிவும் இல்லாதவனே, ஈடு இணை இல்லாதவனே, எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் நீக்கமர நிறைந்திருப்பவனே, ஆதி வைப்பவனே, சாதிக்க முடியாததை சாதித்து தருபவனே, குணப்படுத்த முடியாததை குணப்படுத்தி தருபவனே, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவனே, கேட்டதும் கொடுப்பவனே, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே, உங்கள் தாமரை பாதங்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. உங்கள் தாமரை பாதங்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. எங்கள் குருநாதருடைய துணையும் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் வழிகாட்டுதலும் எங்களோடு எப்பொழுதும் இருந்து கிருஷ்ணா நாங்கள் சொல்லுகின்ற உன்னுடைய கோவிந்தா என்கின்ற மகா மந்திரத்தை இரவு பகல் எந்த நேரமும் கிருஷ்ணா எங்களுடைய நாக்கு எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. எங்களுடைய மனதினாலும் வார்த்தைகளினாலும் எண்ணங்களினாலும் உணர்வுகளினாலும் உடல் உறுப்புகளினாலும் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ செய்த தனியாகவோ கூட்டமாகவோ செய்த எங்கள் முன்னோர்கள் செய்த அனைத்து தவறுகளையும் பாவங்களையும் குற்றங்களையும் மற்றவர்கள் மனதை உட்படுத்தி இருந்தாலும்
புண்படுத்தி இருந்தாலும் எங்களுடைய வரவு மீறிய செயல்களையும் மற்றும் நாங்கள் புரிந்த அலுவலுக்கத்தக்க செயல்களையும் கிருஷ்ணா நீங்கள்தான் அவைகளை மன்னித்து அருள வேண்டும். கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணார்ப்பணம். ஹரே கிருஷ்ணா. பெருமானே கிருஷ்ண பரமாத்மாவே, எங்களுடைய அனுகிரகத்தாலும் எங்கள் குருநாதரின் ஆசீர்வாதத்தாலும் அளவுகிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மிகுந்த எதிர்பார்ப்புட கூடியுள்ள கோரிக்கைகளை சொல்லக்கூடிய கஷ்டங்களை அடைய வேண்டிய லட்சியங்களை பிரார்த்தனைகளை சொல்லுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த போதும் நம்ம ஜனத்தின் வல்லமையா பூர்த்தி செய்து தர வேண்டும் என்பெருமானே. இலக்கத்தினால் கண்டிப்பாக பூர்த்தி செய்து தர வேண்டும் என்பெருமானே. வீட்டிலே ஆகாதவர்களுடைய திருமண தடைகளை நீக்கி திருமணம் நடத்திடவோ நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் நிச்சயிக்கப்பட்ட தேதியிலே நடத்திடவோ திருமணம் இல்லாத கலைஞர்களுக்கு பெற்றிடவோ இருக்கின்றவர்கள் அடைந்திடவோ ஓங்கி வளரவோ அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு கைப்பிடி செய்ய பாக்கியம் கிடைக்கிறவோ கல்வியிலே சிறந்து விளக்கவோ பிள்ளைகள் தவறான வழிகளை நாடி செல்லாமல் இருக்கவோ வீடுகளை வாகனம் நன்றாக அமைக்கிறவோ செய்யும் தொழில் வியாபார விவசாயம் நல்ல வருமானம் தந்திடவோ நல்ல வேலையை புகழும் கிடைத்திடவோ எங்கள் வேலையில் பயமில்லாமல் செயல்படவோ வாங்கும் சம்பளத்திற்கு நேர்மையாக உழைக்கவோ எங்கள் வீட்டிலிருந்தவர்களை தோல்வி அடைய செய்யவோ ராசி நட்சத்திரா ஏற்படும் தலையை நீக்கிடவோ பொருளை மீண்டும் பெற்றிடவோ யாரால் ஏமாற்றப்படாமலோ கடமாறப்படாமலோ நலம் சீர்படவோ முடியாத நோய்கள் முற்றிலும் நீங்கவோ கட்டுப்பிடிக்க முடியாத நோய்களிலிருந்து குணப்படுத்தப்படவோ நல்ல ஆரோக்கிய வாழ்க்கை வாழ்கிறவோ உலகின் எல்லா நோய்களுக்கும் நீங்களே மருந்தாக அமையவோ வயதால் ஏற்படும் நோய்களான குறைபாடு, இந்திய நோய் பிரச்சனை, கண்பார்வை பிரச்சனை, எலும்பு தேய்மானம், பிரச்சனை, சோழப்போர் பிரச்சனை, எல்லா நோய்களும் எங்களை விட்டு போடவோ ஆகியவற்றால் பாதிக்கப்படாமல் இருக்கவோ சூரியன் ஏவங்களை விரட்டி அளிக்கவோ குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கவோ குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கவோ புதிய கோவிலுக்கு தரிசனத்தை காணும் பாக்கியத்தை பெற்றிடவோ எல்லாத்துக்கும் மேலாக மேலாக உறுதியாக இருக்கிறவோ தடையில்லாமல் சேவை செய்யவோ கைவரிய நித்தியம் நாங்கள் செய்து கொண்டே இருக்கவோ முகத்தோடு பார்க்கவோ அழைக்கவோ
நாங்கள் குறித்து பாக்கியம் கிடைக்கவோ பிரச்சனை இல்லாமல் தொடர்ந்து இருக்கவோ எந்த விதத்துல குருவுக்கு துரோகம் செய்யாமல் இருக்கவோ எப்போதும் தொடர்பு இருக்கவோ குருவுக்கு பாக்கியம் கிடைக்கவோ வாக்கு சுத்தம் அடைகிறவோ நன்றாக அமைதியாகவோ வாழ்கிறவோ உங்கள் ஆசீர்வாதத்தால் மட்டுமே வாழ்கிறோ உங்கள் ஆசீர்வாதத்தில் மட்டுமே வாழ்கிறோ பொருளாதார நிலை உயர்ந்து வறுமை நீங்கிறவோ பொருள் உடையோ கிடைக்கிறவோ ஆரோக்கியம் நீடித்த ஆய்வு பெறுகிறவோ அருள் புரிந்து அருள் புரிந்து அனைத்தையும் தந்து வாழும் சமுதாயத்தில் நல்ல பெயர் வாங்கி தந்து அமர்ந்து அடுத்து உங்களை கோவிந்தா என்று துதிக்க போகின்ற ஒவ்வொருடைய குறைகளை தீர்க்கவோ பிரார்த்தனைகள் முற்றிலும் ஏற்கப்படவோ எங்கள் பிரார்த்தனைகள் முற்றிலும் ஏற்கப்படவோ முன்னே நேரடியாக எழுத்தருளி எழுத்தருளி இறக்கி கூட்டு பிரார்த்தனை மூலமாக வெற்றிக்கு எழுத்தருளி வியாபாரத்திற்கு எழுத்தருளி தொழிற்சாலைக்கு எழுத்தருளி ஸ்தாபனத்தில் எழுத்தருளி விவசாயத்தில் எழுத்தருளி கூட்டு பிரார்த்தனை கோரிக்கைகளை நீங்கள் ஏற்று அடியார்களுக்கு ஆசீர்வாதம் தந்து பிரச்சனைகளிலிருந்து எங்களை மீட்டெடுக்க மீட்டெடுக்க மறுபடியும் செய்வதாக்கி மக்களும் புரிந்து ஹரே கிருஷ்ணா அடியார்களே, அடுத்து நாம் அனைவரும் கூட்டு ஜபத்திற்கு செல்வோம். கூட்டு ஜபம் என்பது நாம் அனைவரும் தீட்சையாக வாங்கி இந்த உலகத்தில் எல்லா மந்திரங்களுக்கும் வேறாக விளங்கும் ஒரு மகா மந்திரமான கோவிந்தா என்கின்ற மகா மந்திரத்தை ஜபிப்பதுதான். கோவிந்தா 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 என்று ஒருவர் ஜபித்துக் கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக எல்லாம் கிருஷ்ண பரமாத்மா நேரடியாக இறங்கி வந்து நாம் ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதித்து நாம் பிரச்சனைகளை நம்ம இருந்து நினைத்துக் கொள்வார். அவர் நம் பிரச்சனையை நினைத்த பின்பு அவரே அவர்களுக்கும் ஸ்ரீதேவியை பூதேவியை லட்சுமி கடாட்சத்தை நம் மீது இறக்கி நமக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை ஏற்றி கொடுத்து இனி வரும் பிரச்சனைகளை நாம் நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு தைரியமாக சந்திக்குவதற்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு அருட்சையும் தந்து வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் யார் நம்மை விட்டு சென்றாலும் யார் நம்மை ஏமாற்றினாலும் அடியாரே அழிவரே அவனோடு இருப்பது என்ற தைரியத்தை நமது ஏற்றி வருவார். அப்பேற்பட்ட தருணம் இந்த கூட்டு ஜபம் ஜபிக்கும் பொழுது
உங்களுடைய பிரச்சனைகள், வாழ்க்கையில் நமக்கு இருக்கும் லட்சியங்கள், அடைய வேண்டிய லட்சியங்கள் அனைத்தும் ஒவ்வொரு முறை கோவிந்தா கோவிந்தா கோவிந்த் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, கிருஷ்ணா நீ மட்டுமே எங்களை காப்பாற்ற முடியும், நீ மட்டுமே எனக்கு ஒரு இனிய வாழ்க்கை ஒரு மாற்றம் ஏற்படுமா, அது உன்னால் மட்டுமே தான் முடியும் என்று நம்பிக்கை விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஐயாவே, நமது வாழ்க்கையில் நமக்கு இருக்கும் பிரச்சனைகள், யாரிடமும் சொல்ல முடியாத பிரச்சனைகள், ஒரு படி ஏறினால் 10 படி விழுந்து விடுகிறோம். வாழ்க்கை எல்லாம் இருந்தும் ஒரு காழ்ப்புணர்ச்சி மனது, என்னால் இது செய்ய முடியவில்லை, நான் இதை அடைய முடியவில்லை, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் ஏன் தோற்று போகிறேன் என்ற ஒரு வீழ்ச்சி. எல்லாம் செய்து கொண்டு நான் இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு என் மேல் ஆசை இல்லை, அவர்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை, எவ்வளவு வியாபாரம் நன்றாகத்தான் செய்கிறேன், லாபம் கிடைக்கவில்லை, அலுவலகத்தில் உண்மையாகத்தான் உழைக்கிறேன், இருந்தாலும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை, விவசாய நிலங்கள் எல்லாம் இருந்தும் என்னை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள், இனியுமா இந்த கால கட்சியினர் இருக்க வேண்டும். கிருஷ்ணா, எவ்வளவுதான் இதையெல்லாம் தாண்டி வந்தால் உடல்நிலை குறைகள், ஆரோக்கிய குறைகள், இவை அனைத்தும் தாங்கிக் கொண்டே இருக்கிறேன். யாரோ எங்கள் குடும்பத்தில் செய்த பாவங்களுக்கு எல்லாம் நான் பலிகளாக மாறிக்கொண்டு வருகிறேன். இதே மாற வேண்டும், இது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். விசாரத்தை பிடித்து விட்டேன், இனியும் இதற்கெல்லாம் நான் ஆளாக மாட்டேன். எனக்கு நீ மாற்றம் தர வேண்டும், எனக்கு நீ மாற்றம் தருவாய், நான் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டேன் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு தெரிவிக்க வேண்டும். முடியாது வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுள்ளீர்கள் என்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஒவ்வொரு விஷயம் எவ்வளவு பார்த்து பார்த்து செய்தாலும் விழுந்து வீழ்ந்து 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 உள்ளோம். ஆனால் ஒன்றுமற்ற விஷயம், கிருஷ்ணபக்திகளுக்கு நமக்கு அனைவருக்குமே எவ்வளவுதான் நம்மளை வீட்டு நினைத்தாலும் மரியாதை சூட்சமும் சூரியம் என்ன செய்தாலும் சரி, என்ன வழிகள் பார்த்து கூடவே இருந்து சிரித்துக் கொண்டே குழி தோண்டினாலும் சரி, மனதுக்குள் ஒரு தவறான எண்ணம் வைத்துக் கொண்டு எல்லா வகையில் அவர் சிரித்துக் கொண்டே பழகினாலும் சரி, எவ்விதமாக பார்த்து கொண்டே இருப்பார். எதை நம்பி விட்டாய், தவறி வேண்டாம், எல்லா இடத்திலும் என்னை காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன். இதை உணர்ந்து ஒரு பல நாம் பிரார்த்தனா வந்தது. எவ்வளவு வழி விழுந்தாலும், எங்கே விழுந்து நின்றாலும் நம்மளை ஒரு பொழுதும் எப்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா தலை புரிய விடவில்லை. அடியார்களே, எப்படியாவது நம்மளை காப்பாற்றிக் கொண்டேதான் வந்திருப்பார். திரௌபதிக்கு சென்ற அந்த பெருமாள் அதே வசூலுக்கு பார்க்காமல் இருந்து கொண்டுதான் இருக்கிறார், நம்மளை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார். இனி இந்த நிலையை தாண்டி நம் வாழ்க்கையில் நம் பிரச்சனைகள் சாதித்து, கணவன் மனைவி பிரச்சனைகள், நம்மை நம்பாமல் நம் பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் என்ன செய்வது? திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பணம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும் காலத்தில் தான் பிள்ளை திருமணம் செய்ய வேண்டும். ஆனால் ராசி நட்சத்திரம் 1000 கரைகள் சொல்லி இன்னும் எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும் பொழுது இன்னும் எவ்வளவு காலங்கள் கிருஷ்ணாவை சேமித்துக் கொண்டிருப்பேன். வயதாகி போகிறது, நான் இருக்கும் பொழுது திருமணம் பிள்ளை யாரும் பார்க்க வேண்டாமா என்ற மன வலி. பிள்ளைகளை நிச்சயம் செய்து விட்டோம், திருமணம் எப்படி நடந்துவது, எங்கே எப்படி இருக்கும், என்ன கஷ்டப்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அதைதான் தாண்டி வருவது. நாளைக்கு வேலைக்கு சென்றால்தான் சம்பளம் என்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது, ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது, எப்படியாவது எழுதிச்சு சாப்பாடு இல்லாமல், எல்லாம் பார்த்துக் கொள்ளாமல், எல்லாம் தியாகம் கொண்டு செய்து வேலை செய்து ஒரு நல்ல பெயர் இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது, கிருஷ்ணா இதையெல்லாம் எதிர்ப்பு சொல்வது, யாரிடம் சொல்வது, யார் புரிந்து கொள்வார் என்ற வழி இருக்கும் பொழுது ஒரு ஓரமாக நம்மள் மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சிரித்த உலகத்தோடு கொண்டே நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எல்லா பிரச்சனைகளையும் அப்படியே கிரகித்துக் கொண்டு அந்த புன்னகை நம்மீது இறக்கி, கவலை வேண்டாம் அடியார்களே, நான் இருக்கிறேன் உங்களோடு, உங்களை யார் விட்டு சென்றாலும், நம்பிக்கை துரோகம் யார் செய்தாலும் கவலை வேண்டாம், நான் இருக்கிறேன் உங்களோடு, உங்களை மறுபடியும் மறுமலர்ச்சி செய்ய வைப்பேன், உங்கள் உலகில் நீங்கள் உயர்ந்தவர் என்று நான் சாதித்து காட்டுவேன், உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை செய்வேன் என்ற நம்பிக்கை ஊட்டும் சக்தி இந்த கிருஷ்ண பரமாத்மாவின் சக்தி. ஆகவே அடியார்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எதை சாதிக்க வேண்டும் என்று நன்றாக மனதில் வைத்துக் கொண்டு தினமனதுடன் உறுதியுடன் சிரத்தை வேறு எங்கும் சிதறவிடாமல் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு ஜெபிக்க வேண்டும். முடியாது கோவிந்தா கோவிந்தா என்று ஜெபிக்கும் பொழுது
கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம், உங்கள் அறிவிலே ஒரு மாற்றம் உங்கள் உணர்வீர்கள். அந்த அளவுக்கு நீங்கள் அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய சக்தி. இந்த பொக்கிஷம் எல்லோருடைய பொக்கிஷம். நீங்கள் இறைந்து இறைக்க சுரந்து கொண்டே இருக்கும். அதனால் உங்களால் முடிந்தவரை உங்கள் கவனத்தை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு எதற்காக வந்தீர்களோ அந்த காரியத்தை சாதித்து செல்வதற்குண்டான வழியை தேடிக்கொள்ளுங்கள். இங்கு நான் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கும் பொழுது மன இயக்கங்களை இயக்கிவிட்டு மனதார கண்மூடி கொண்டு கோவிந்தா 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 என்று உறக்க சொல்லிக் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று உங்களுக்கே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு உறக்கமாக சொல்லும் பொழுதுதான் எப்படி ஒரு மருத்துவர் ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், அனஸ்தியாசியாவை ஏற்றும் பொழுது நாம் நிலையில் இருக்க மாட்டோம். அப்பொழுதுதான் சில வேலைகள் செய்கிறோமோ. அதே போன்று கோவிந்தா என்ற நிலையை நீங்கள் உங்களை பறந்து உயர்ந்து சொல்லும் பொழுது என்ன ஆகும் என்றால் நமக்கு வேண்டிய மாற்றங்களை பெருமான் வந்து இறக்கி செய்வான். அந்த அளவுக்கு உங்கள் நிலையை ஏற்றிக்கொள்ள வேண்டும். மனதார இந்த 2 நிமிடம் உங்களை முழுமையாக ஒருநிலைப்படுத்தி கோவிந்தா 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 யாரு என்ன பக்கத்தில் சொன்னாலும் என்ன அசிக்க போடும் எதுவுமே பார்க்காது தெரியாதே. முழுமையாக கோவிந்தா 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 என்று ஜெபித்துக் கொண்டே வாருங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஹரே கிருஷ்ணா. ஆக சங்கல்பம் வைத்துக் கொள்ளுங்கள். ஜபத்திற்கு செல்வோம். கிருஷ்ணா அர்ப்பணம். இந்த கோவிந்த நாம ஜபத்தை ஜபித்த பின்பு அந்த வல்லமையும் அந்த ஆசீர்வாதத்தையும் நம் முகத்திலும் புறங்கைகளிலும் தலையிலும் குறையிலும் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களே முழுமையாக கிரகித்துக் கொள்ளுங்கள். அடியார்களே, கிருஷ்ணா அர்ப்பணம். ஹரி ஸ்ரீ गणपतये नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गोविंदा 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 गोविंदा
Govinda, 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 கிருஷ்ணா அர்ப்பணம். लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति. कृष्णा அன்றி இவ்வுலகம் மலர்ந்தாய் போற்றி சென்றந்த தென்னிலங்கை செற்றாய் திறன் போற்றி கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அன்று குடிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று மயக்கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே எத்தித்தாய் கொள்வார். இன்றியாப்பத்தோ இறங்கியோர் காவாய். கிருஷ்ணா அர்ப்பணம். ஹரே கிருஷ்ணா. அடியார்களே, முதல் வாரம் என்பதால் அடுத்து சத்திய பிரமாணம் உண்டு. சத்திய பிரமாணம் முடிந்த பிறகு எல்லோரும் சேர்த்து ஒரு கூட்டு நடனம். இந்த நடனத்தின் பொழுது கிருஷ்ண பரமாத்மா நடுவில் உங்களுக்கு நடுவிலே வந்துருவாரு. ஒரு ஜெனரேட்டரில் நடக்கும் சம்பவம் தான். ஒரு மேக்னெட் காயில், அதை காயில் சுத்தி கொண்டே இருக்கும் பொழுது எப்பொழுது சக்தி உருவாகிறதோ அதே போல் அவரை நாம் சுற்றி வரும்பொழுது நமக்குள்ளே ஒரு சக்தி ஏற்றிக் கொள்வோம். முதல் வாரத்தில், மாதத்தில் முதல் வாரத்தில் மட்டும்தான் நமக்கு இது பர்மிஷன் இருக்கு. அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரிங்களா? பஜனை, கூட்டு பிரார்த்தனை, கூட்டு ஜபம் இவை அனைத்தும் பூர்த்தி ஆகுவது எம்பெருமானின் மகா பிரசாதத்தை உட்கொள்ளும் பொழுதுதான். ஆக கூடியிருக்கும் அடியார்கள் அனைவரும் பிரார்த்தனையும் நடன நிகழ்ச்சியும் எல்லாம் முடித்த பின்பு எம்பெருமான பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணா அர்ப்பணம்.